everyone, this is from SEBIS Academy. நம்ம இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா ஆசியாவில் பலம் வாய்ந்த நாடுகளில் பட்டியல் முக்கிய சக்தியாக உருவெடுத்தது இந்தியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய லோவே ஆய்வு நிறுவனம் 2025 ஆண்டுக்கான அந்த ஆசியாவில் பலம் வாய்ந்த நாடுகளின் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார வளம், இராணுவ பலம், நாடுகளின் செல்வாக்கு, ராஜ்ய உறவுகள், கலாச்சார மேம்பாடு, பிற நாடுகளுடனான நல்லுறவு. ஸோ இந்த கிரைட்டீரியா அடிப்படையில் தான் இந்த ஆசியா பவர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற தரவரிசை பட்டியலை வந்து ஆஸ்திரேலியாவை சார்ந்த லோயி ஆய்வு நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா 80.5 புள்ளிகளுடன் முதல் இடத்துல இருக்கு. இரண்டாவதாக இருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனா 73.7 புள்ளிகளுடன் இரண்டாவதா இருக்கு. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா 40 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்துல இருக்கு. ஸோ அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஆசியா கண்டத்துல இருக்கக்கூடிய நாடு கிடையாது. ஸோ அப்படி இல்லைனாலும் பல்வேறு நிலைகள்ல வந்து செல்வாக்குடன் திகழ்ந்து வருவதாலும் அதே மாதிரி பெரும்பாலான ஆசிய நாடுகள் வந்து அமெரிக்க ஆதரவாகவும் அமெரிக்காவை சார்ந்தும் உள்ளன. ஸோ அதற்காக தான் இந்த பட்டியலில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவும் சேர்த்திருக்காங்க. ஸோ பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்தியா வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூரை வந்து இந்த நடவடிக்கை இந்தியா எடுத்திருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் இந்தியாவினுடைய அந்த இராணுவ செல்வாக்கானது உயர்ந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல பொருளாதார திறனை வளர்த்து கொண்ட நாடுகள் பிரிவுல வந்து இந்தியா கடந்த ஆண்டு 3வது இடத்துல இருந்திருக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார உறவுகளை வந்து சரியாக கையாளுவதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 9வது இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இணையவழி தாக்குதல், இணையவழி குற்றங்களை எதிர்கொள்வது மற்றும் இராணுவ தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட பிரிவுல மட்டும் இந்தியா வந்து 2 இடங்கள் பின்தங்கி 11வது இடத்துல வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி வெளிநாடுகளில் இருந்து அதிக முதலீடுகளை வந்து ஈர்ப்பதில் சீனாவை விட இந்தியா வந்து ஒருபடி முன்னேற்றம் அடைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஆசியா பவர் இண்டெக்ஸ் 2025 தரவரிசை பட்டியலில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை மழை பாதிப்பு, மீட்பு பணியில் இந்திய விமான படை உயிரிழப்பு 334 உயர்வு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக தித்வா அப்படிங்கிற புயல் இலங்கையை வந்து தாக்கி இருக்கும். அதற்காக நம்மளுடைய நாட்டிலிருந்து ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிற முன்னெடுப்பை எடுத்து இலங்கைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இலவசமாக உணவுப் பொருட்கள், மருந்துகள் மற்றும் அங்கே வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இலங்கையினுடைய 75வது கடற்படை தினத்தை முன்னிட்டு ஐஎன்எஸ் விக்ராந்த், ஸோ அதே மாதிரி ஐஎன்எஸ் உதயகிரி, ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து விமானம் தாங்கி போர்க்கப்பல், விமானம் தாங்கி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அதிநவீன போர்க்கப்பல். இந்த கப்பல்ல வந்து இலங்கைக்கு ஸோ இவங்க வந்து அந்த இலங்கையின் கடற்படை தினத்தை கொண்டாடுவதற்காக போகும்போது இந்த நிவாரண பொருட்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 6.5 டன் அளவுக்கு அந்த நிவாரண பொருட்களை வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்போ திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எஸ் சுகன்யா அப்படிங்கிற கப்பலை மறுபடியும் இந்த நிவாரண பொருட்கள் வழங்குவதற்காக விசாகப்பட்டினத்திலிருந்து இந்தியா வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் இதுவரை 9.87 லட்சம் பேர் பயன். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மாநில அரசோட ஒரு திட்டம். ஸோ இது என்னைக்கு துவங்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆகஸ்ட் 2, 2025 சென்னை சாந்தோம்ல தான் இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும்.
ஸோ இந்த திட்டத்தினுடைய பயன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா சனிக்கிழமையிலையும் 9 to 4 மணி வரைக்கும் அந்த மருத்துவ முகாம்கள் வந்து நடைபெறும். ஸோ எல்லா வகையான அந்த மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் அதற்கான மருத்துவத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலம் பயனாளிகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். பொது மருத்துவம், ஸோ பொது மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், ஸோ நிறைய வகையான மருத்துவத்தை என்ன பண்ணலாம், மருத்துவ பரிசோதனை மற்றும் அதற்கான சிகிச்சைகளை வந்து இதுல வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் வந்து இது வந்து நடைபெறும். எல்லா சனிக்கிழமை வந்து நடைபெறும். மக்களுக்கு அந்த மருத்துவ பரிசோதனைகளை மற்றும் மருத்துவ பரிசோதனைகளை வீட்டின் அருகே அவர்களின் அருகிலே கொண்டு கொடுக்கக்கூடிய ஸ்கீமு தான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஸ்கீமு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 631 முகாம் நடைபெற்றிருக்கு. ஸோ இதனுடைய பயனாளிகள் வந்து 9.87 லட்சமாக பதிவாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஐவி தொற்று இல்லாத நிலையை உருவாக்குவோம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2ல ஹெல்த் கேர் ப்ரோக்ராம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் டிசம்பர் 1ஆம் தேதி தான் உலக எய்ட்ஸ் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1986 தான் முதலாக சென்னையில் இந்த தொற்றை வந்து முதலாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறது வந்து ஒரு வைரஸ்னால ஏற்படக்கூடிய ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஸோ இந்த வைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோ வைரஸ். ஸோ இந்த வைரஸ் வந்து உடம்புக்குள்ள போகும்போது நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தான் இது அதிக அளவில் வந்து தாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது குறையும் போது நிறைய நோய்கள் வந்து நம்மளை தாக்கி நம்ம என்ன செய்யறோம்னா சீக்கிரமாக பலவீனமாக விடுவோம். ஸோ அதுதான் இந்த ரெட்ரோ வைரஸினுடைய முக்கியமான ஒரு அம்சம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1986ஆம் ஆண்டில் தான் முதலாக சென்னையில் வந்து இந்த ஹெச்ஐவி தொற்றை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக நிறைய காரியங்களை செய்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா தமிழக அரசானது கட்டுப்படுத்திட்டே வர்றாங்க. ஸோ 2002ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1.11% இருக்கும் எய்ட்ஸ் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள். இதுவே 2023-24 பார்த்தீங்க அப்படின்னா 0.16% இது வந்து குறைந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஆண்டினுடைய அந்த உலக எய்ட்ஸ் தினத்தின் மைய கருத்து பார்த்தீங்க அப்படின்னா இடையூறுகளை கடந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் தொடர்பான எதிர்வினைகளை மாற்றுவது. ஸோ அதை கட்டுப்படுத்துவதற்கு வந்து புதிய அணுகுமுறைகளை வந்து மேற்கொள்வது தான் இந்த எதிர்வினை ஆற்றுதல் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2030க்குள்ள இந்த ஹெச்ஐவி வைரஸை வந்து அடியோட ஒழித்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முன்னெடுப்புகளை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிதியாண்டில் வந்து ஹெச்ஐவி தொற்றுக்கு உள்ளான மற்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் நிதியானது தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. ஸோ இந்த நிதியை பெறுவர்களுடைய மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 7618.